கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது என்ன மாதிரியான சுப பலன்களையும் என்ன மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களையும் கொடுக்க காத்துட்டு இருக்காரு சார்? கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது அவங்களுக்கும் ரிலீஃப் தான். நல்லது நடக்காது, பட் ரிலீஃப் இருக்கும். ஏன்னா தன்னுடைய ஜென்ம சனியிலேருந்து விலகி சனி விலகிறார் 2 வருஷம் கழிச்சு. அப்போ அவங்களுக்கு பெரிய ரிலீஃப் தான் இருக்கும். அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்க வேண்டும். சில பல விஷயங்கள் நல்ல பலன்கள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலீடுகளை இப்போ செய்யலாம். எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் முதலீடுகளை செய்யலாம். சில பல விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போது ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஜாகிரதையாக இருக்கணும். ஒட்டு மொத்தத்தில் உங்களுடைய 4ஆம் வீடு, உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி, உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை சனி பகவான் பார்க்கிறார். 4, 8, 11 இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு வேணுங்கிறத குறியிடுவார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் திடீர் ராஜயோகங்கள் வரும். தவிர உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கும்பராசி நேயர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம்னா, கண்டிப்பாக ஒரு தடவை திருநள்ளாறு இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணி அங்கே நலத்தீர்த்தத்தில் குளித்து உங்களால் என்ற ஆடை வஸ்திரங்களை தானம் செய்யும் பொழுது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்.